தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போனால் புதுசாக சுவையாக ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 கப் முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு மாவு, அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஊறின பிறகு மாவு ஒரு முறை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வாழையில் இது மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மேலே கிறிஸ்பியாக சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ தட்டி எடுத்த மாவை தவாவில் போட்டு இது மாதிரி சுட்டி எடுத்துக்கங்க. நல்ல மணமான சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போவும் இட்லி தோசைன்னு செய்யாமல்